அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாக்கியா ஷெப் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷெப் வந்து கோபி அனுப்பின ஆள் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பழி வாங்கறதுக்காக தான் கோபி திருந்தாம திரும்ப திரும்ப இதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கோபி மேல ஒரு வெறுப்போடும் விரக்தியோடும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பழனிசாமி சார் வந்து வராரு. என்ன மேடம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் உங்கள் ஷெப்பெல்லாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கிட்ட கேட்க, உடனே பாக்கியா வந்து சார் இருக்கிறதே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, என்னோட ஒர்க்கை முழுசாக அதில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரு ஷெப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு நான் ஆட் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு வந்த அந்த ஆனந்த் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் இந்த கோபி அனுப்பின ஆள் தான் சார். அவர் என்னை பழி வாங்குறதா நினச்சி என்னோட ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுறதுக்கு இந்த வேலையை பார்த்துருக்காரு. 2 பேரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அதை பார்த்துருந்து என் மனசு ஆதங்கமே தீரல. அங்கேயே அவரை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி பேசி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பழனிசாமி சார் வந்து, மேடம் பார்த்தீங்களா, அப்போ புதுசில் வர யாரையும் நம்ம சட்டுன்னு நம்பக்கூடாது. ஷெப்பை அப்பாயிண்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஆளாக இருக்கணும். அவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க, நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம தலையிலே முளகு அரைச்சிட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தால் உங்களோட பிஸ்னஸையே காலி பண்ணுறதுக்கான வழி கூட 2 பேரும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சார் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, இல்லை சார் இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பி அப்பாயிண்ட் பண்ணுறது ஐடியா இல்லை, நானே இறங்கி வேலை செய்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே பழனிசாமி வந்து, மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல ஷெப்பாக எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து நல்ல ஷெப்பாக நம்ம பேர் கெட்டு போகாத மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறேன், நான் அந்த ஷெப்பை பிடிச்சி தர வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சார் பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஏற்கனவே மாமாவுக்கு பண்ண வேண்டிய சடங்குலாம் செய்ய விடாதனால தான் இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக கோபிக்கு சரியான பதிலடியும் நம்ம பாக்கியா கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.